சென்னையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நூலகங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன. இது பற்றி மாவட்ட நூலக அலுவலர் இளங்கோ சந்திரகுமாருடன் எமது மூத்த செய்தியாளர் சங்கர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இப்போ இந்த மழையினால இந்த நூலகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது, இந்த நூலகம் பழைய நிலைமைக்கு எப்படி திரும்பும், அதை பற்றி சொல்லுங்க. தற்போது பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் காரணமாக அந்த அசோக் நகர் வட்டார நூலகம் மிகவும் கடுமையாக பாதிப்படைந்தது. ஏறக்குறைய 1,00,000 புத்தகங்களுக்கு மேல் மழையினால் சேதமடைந்தன. தற்போது அந்த சேதமடைந்த நூல்கள் மற்றும் இந்த நூலகத்தில் பதிந்துள்ள சேறு சகதிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு தற்போது கடந்த சனிக்கிழமை அன்று இந்த நூலகத்திற்கு புதியதாக 8,000 நூல்களும் வேறு சில நூல்களிலிருந்து 2,000 நூல்களும் மொத்தம் 10,000 நூல்கள் வழங்கப்பட்டன. அதை தவிர பொதுமக்களிடமிருந்து நன்கொடையாக தற்போது நூல்கள் பெறப்பட்டு வருகின்றன. ஆகவே தற்போது அனைத்து பிரிவுகளும் பருவ இதழ் பிரிவு மற்றும் செய்தித்தாள் பிரிவுகள் துவங்கப்பட்டு வாசகர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வெகு விரைவில் இந்த நூலகத்திற்கு வெள்ளை அடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு தளவாடங்கள் அனைத்தும் பழுது பெயர்க்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு பழைய நிலைமைக்கு 1 மாத காலத்திற்குள் எங்களுக்கு திரும்பவும் இந்த நூலகத்தை நல்ல முறையில் செயல்படுத்தும்.